கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. இந்த நேரத்தில் நான் வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். நாங்கள் ஒரு விஷயம் எங்களுடைய தலைகளை தாழ்த்தி நாங்கள் நேரத்தில் ஜெபம் செய்ய போகிறோம். எங்களை நேசிக்கிற அருமையான தகப்பனே, பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய வார்த்தை பகிர்ந்து கொடுக்கும்போது நீர் வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களோடும் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அதை அவருடைய வாழ்க்கையில் செயல்படுத்த, கிரியில் நடப்பிக்க நீ உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஓகே, இந்த நாளிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் மத்தியிலே ஆண்டோடைய வார்த்தை பகிர்ந்து கொடுப்பதற்கு ஆண்டவர் தந்த நல்ல சந்தர்ப்பத்துக்காக, அதுபோல் சபைக்காகவும் உங்களுடைய போதர்களுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஓகே, இந்த நாளிலே நான் உங்களோடு ஆண்டோடைய வார்த்தையிலிருந்து பகிர்ந்து கொள்ள வேண்டிய காரியம் என்று சொன்னால், தேவனை மகிழ வைப்பது எது? அதான் இந்த நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அல்லது தேவனை புன்முறுவல் செய்வது. புன்முறுவல்னு சொன்னால் இங்கிலீஷில் ஸ்மைல்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய ஒவ்வொரு செய்கையிலும் தேவன் எதில் மகிழ்கிறார். ஸோ தேவன் இப்போ நாங்கள் சாதாரணமாக மற்றவர்களை பார்க்கும்போது, மற்றவர்கள் எங்களுக்கு ஒரு காரியங்களை செய்யும்போது நாங்கள் என்ன செய்வோம்? ஒரு புன்முறுவல் செய்வோம். புன்முறுவல் செய்ய என்ன அர்த்தம்னு சொன்னால், அவர் செய்கிற அந்த செய்கையிலே நான் மகிழ்கிறேன் என்ற அர்த்தமாக இருக்கிறது. அதுபோல் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செய்கையிலையும் ஆண்டவர் மகிழ்கிறார். ஸோ அதனால் நாங்கள் பார்க்க போகிறோம், எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை மகிழ வைக்க போகிற காரியம் என்னென்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் ஆண்டோடைய வார்த்தையிலேருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதாவது தேவனுடைய மகிழ்ச்சி தான் எங்களுடைய வாழ்க்கையின் இலக்காக இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக இலக்குகள் காணப்படலாம். ஆனால் தேவனை குறித்த எங்களுடைய வாழ்க்கையின் முழுதான இலக்கிலே எங்களுடைய மகிழ்ச்சி அதாவது தேவனுடைய மகிழ்ச்சி எங்களுடைய இலக்காக காணப்பட வேண்டும். இந்த நேரத்திலே நாங்கள் ஆண்டோடைய வார்த்தையிலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் வாசிக்க போகிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். இப்போ பவுல் எபேசியருக்கு எழுதும் போது அந்த காரியத்தை எழுதுகிறார். ஆண்டவருக்கு அல்லது கர்த்தருக்கு, பிதாவாகிய தேவனுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானது என்னதென்று சொல்லி நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸோ வேதாகமானது எங்களுக்கு ஒரு உதாரணத்தை தருகிறது. அதாவது ஒரு மனிதன் வேதாகமத்திலே வாழ்ந்திருக்கிறார். அந்த மனிதன் ஆண்டவரை பிரியப்படுத்தி, ஆண்டவரை மகிழ்வித்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். ஸோ அந்த உதாரணத்திலேருந்து இந்த நாளிலே நாங்கள் ஆண்டோடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். தேவனை பிரியப்படுத்தி தெளிவானது ஒரு வாழ்க்கை வாழ்ந்த மனிதனின் மாதிரியை வேதாகமம் எங்களுக்கு காண்பிக்கிறார். அந்த மனிதன் யாருன்னு சொன்னால் நோவா. சரி, இந்த நேரத்திலே நாங்கள் வார்த்தையை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 22 மட்டும் நீங்கள் யாரும் உங்களுடைய வேதாகமங்களை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள், பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகள் நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா சேம், காம், யாபேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறவுமாக கீழ்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமாய் இருக்க வேண்டும். நீ பேழைக்குள் ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல்தட்டுக்கு ஒரு முழத்தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து, பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து, கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துகளையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள்.
சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடே காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வரக்கடவது. உனக்கு அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆமேன். அது நீண்ட வசனம். ஆனால் நான் வாசிக்க சொன்னது காரணம் நீங்கள் எப்படியும் வீட்டில் போய் பாதி பேர் வாசிக்க மாட்டீங்க. அதனால தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு வாசிக்க சொன்னேன். ரைட். இந்த பகுதியை நீங்கள் வாசிக்கும் போது முழுவதுமாக உங்களுக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கிறது. நோவாவுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுத்தார். அவர் அழகாக அதை செய்து முடித்தார். ஸோ இதுலேருந்து நாங்கள் எப்படி பார்க்க போகிறோம், நாங்கள் ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழ்வதுன்னு சொல்லி நோவாவுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சத்திலும் அவர் ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழ்ந்தார். இப்போ அந்த காரியத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அது உண்மைக்குமே ஆராதனையின் 5 இயல்புகளை காட்டுகிறது. இப்போ தேவனை எப்படி நாங்கள் பிரியப்படுத்துவது என்று பார்க்கும்போது, அல்லது அவரை நாங்கள் சிரிக்க வைப்பது என்று சொன்னால், அல்லது சந்தோஷப்படுத்துவது, மகிழ்ச்சிப்படுத்துவது என்று சொன்னால், அது உண்மைக்குமே எங்களுடைய ஆராதனையின் 5 இயல்பிலே காணப்படுது. சில நேரம் நாங்கள் நினைக்கிறோம் ஆராதனை என்ற போது ஒருவேளை நாங்கள் சபைக்கு அல்ல ஜெபக்கூடங்கள் மட்டுமென்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலே ஆராதனைக்கு இயல்பு 5 விதத்திலே காண்பிக்கப்படுகிறது. இப்போ நோவாவுடைய வாழ்க்கையிலே முதல் அவன் செய்த காரியம் என்னன்னு சொன்னால், எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் தேவனை நேசித்தான். நீங்கள் அந்த ஆதியாமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. அந்த வசனம் நோவாவின் வம்ச வரலாறை குறித்து பேசுகிறது பாருங்க. அவன் தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான் என்று சொல்லி. அதுபோல் மத்தேயு 22, 37, 38 நான் கொஞ்சத்தில் உங்களுக்கு வாசிக்க சொல்லுவேன். அந்த வசனத்திலே பார்க்கும்போது ஆண்டவரை எப்படி நேசிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எங்களுக்கு காண்பிக்கிறார். இப்போ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அந்த ஒரு நோவாவுடைய அந்த சூழ்நிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே இந்த காலத்தில் எவ்வாறு ஒரு சூழ்நிலை காணப்படுகிறதோ அவ்வனமாகத்தான் நோவாவுடைய காலத்திலும் காணப்பட்டது. இப்போ உங்களுக்கு தெரிந்த இந்த ரெயின்போ கலர்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு சொல்லி. அதாவது வானவில் கலர்ஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயம் அந்தளவுக்கு ஒரு பரம்பின சமுதாயமாக இருக்குது. ஸோ நோவாவுடைய காலத்திலும் இதே வண்ணமாக ஜனங்கள் பிழையான காரியங்களை செய்து கொண்டிருந்த ஒரு காலமாக இருந்தது. ஆனால் அவை எல்லாவற்றுக்குள்ளும் ஆண்டவர் பாருங்க, தான் படைத்த மனிதனை, தேவன் தானே மனுஷனை படைத்தார். படைத்த மனிதனை ஆண்டவர் அழிக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் சித்தம் கொண்டார். காரணம் அவர் மனஸ்தாபப்பட்டார், தன்னுடைய மனதிலே மனஸ்தாபப்பட்டார். ஐயோ, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்களை படைச்சிருக்கிறேனே, இவங்களை அன்பு செலுத்தியிருக்கிறேனே, ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் செஞ்சால் மனஸ்தாபப்பட்டார். அப்போ அழிக்க சித்தம் கொண்டு போது ஒரே ஒரு மனிதனை ஆண்டவர் பார்க்கிறார். யாருன்னு சொன்னார், யார்? நோவா. நோவாவின் மூலமாக நோவாவின் குடும்பத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அவர் பார்க்கும்போது என்ன செய்யறார், அந்த நோவா தேவனுக்கு உண்பதாக உத்தமனாய் இருக்கிறான். அவன் உண்மைக்குமே தேவனுக்கு உண்பதாக தன்னை தாழ்த்தி தேவனை அன்பு செய்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான். நீங்கள் வேதத்திலே நிறைய உதாரணங்களை பார்க்க முடியும். ஏனோக்குவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனோடு சஞ்சரித்தான் சொல்லுது. அதாவது இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் முழுவதுமாய் தன்னை அர்ப்பணித்து தேவனோடு காணப்பட்டான்னு சொல்லி இவ்விதமாக வேதத்திலே எங்களுக்கு அழகாக நிறைய உதாரணங்கள் எங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. அப்போ முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டும், இந்த நோவானுடைய வாழ்க்கையிலிருந்து நோவா முற்று முழுதுமாக தேவனை நேசித்தான். இப்போ முற்று முழுதுமாக அவன் தேவனை நேசித்தபடினாலே தான் அவன் தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அப்போ எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், முதலாவது நாங்கள் தேவனை முழுவதுமாய் நேசிக்க வேண்டும். நாங்கள் தேவனை முழுவதுமாய் நேசிக்கும் போது தேவன் எங்களை குறித்த காரியத்திலே சந்தோஷப்படுகிற தேவனாக இருக்கிறார். வாசிக்க முடியுமா அந்த வசனம்? மத்தேயு 22, 37-38 மட்டும். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. ஆமேன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறான்னு சொன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனதோடும் உன் முழு ஆத்துமாவோடும் நீ அன்பு கூறுவாய் என்று சொல்லி அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்போ நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் தேவனை நேசிக்கிறது என்று சொல்லி நாங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதாவது நீங்கள் உங்களுடைய மனைவியை நேசிக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளை நேசிக்கலாம், உங்களுடைய சபையை நேசிக்கலாம், உங்களுடைய போதகரை நேசிக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் என்னத்தை நேசிக்கணும்னு சொன்னால், நீங்கள் ஆண்டவரை முன்னிடத்திலே நிப்பாட்ட வேண்டும். ஆண்டவரை அந்த இடத்திலே நீங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார், தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஸோ இந்த மாதிரி ஒரு அன்பை தான் தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்கள் சாதாரண பார்த்தீங்கன்னு சொன்னால்,
நீங்கள் ஒரு உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கும்னு சொன்னால், அல்லது நீங்கள் சிறிய வயதிலே நீங்கள் எப்படியும் வயசு போனாக்கள் இருக்கீங்க, உங்களோட பிள்ளைகள் இருக்கும், பேர பிள்ளைகள் இருக்கும். ஆனால் அந்த பிள்ளையினுடைய ஒவ்வொரு செய்களை பார்த்து நீங்கள் என்ன செய்வீங்க? சந்தோஷப்படுவீங்க. இல்லை அந்த புள்ள வந்து உங்களுக்கு ஏதாவது செய்யுதுன்னு சொல்லி தான் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா? இல்லை. அப்போ தேவனும் அவ்வாறே தான் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் வந்து தேவன் வந்து சந்தோஷப்படுகிறார். இப்போ நீங்கள் வந்து முற்று முழுதுமாக உங்களோட வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவரிலேயே நீங்கள் அன்பு செலுத்தும் போது அவர் என்ன செய்கிறார்? உங்களோட காரியத்திலே புன்முறுவல் செய்கிறார். இப்போ நீங்கள் உண்மையாக அன்பு செலுத்தினா தான் நிறைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நிறைய சீட் வெறுமையாக இருக்குது தானே சர்ச்சில். இப்போ நீங்கள் நிறைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஞாயிறு ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வர என்ன செய்வோம்? நாங்கள் கஷ்டப்படுவோம். என்ன சொன்னால் சில பேருக்கு வந்து நிறைய பிரதர் சொன்னார் வந்து முழு நேர ஊழியர்களுக்கு தான் டைம் இருக்கான், மற்றாக்களுக்கு வந்து டைம் காணான்னு சொல்லி. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அது சில நேரங்கள் உண்மையாக இருக்கலாம், நீங்கள் வேலை பழுன்னு சொன்னால். ஆனால் நீங்கள் விளையங்களும் முழு நேர ஊழியர்களுக்கும் வேலை இருக்குது. ஓகே, முழு நேர ஊழியருக்கும் வேலை இருக்குது. அப்போ என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட டைமை தேவனுக்கு கொடுக்க வேணும். அவர் சொன்னார் 24 மணி நேரத்தில் 2.5 மணி தேலாமா? ஓகே, 2.5 மணி தேலாம், தசமபாகம் பிரித்தா 2.5 மணி தேலாம். ஆனால் அது வந்து நீங்கள் செய்யும்போது ஒரு வேளை அது கடமையாக இருக்கலாம். நீங்கள் அதற்கு மேலாக உங்களுக்கு கிடைக்கிற நேரமெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்கும்போது அது அன்பாக காணப்படுகிறது. இப்போ நீங்கள் பாருங்கள், நீங்கள் நேசிக்கிற ஒரு நபருக்கு வந்து நேரத்தை கொடுக்கறதுக்காக நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு குறிப்பிட்ட ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணி உனக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷமாக கொடுப்போம். இல்லை, நாங்கள் வந்து கிடைக்கிற நேரமெல்லாம் அந்த நபருக்கு நேரத்தை கொடுப்போம். ஆண்டவரும் அவ்வாறு எதிர்பார்க்கிறார். நாங்கள் ஆண்டவரை நேசிக்கும் போது, ஆண்டவரை முழுவதுமாக நாங்கள் நேசிக்கும் போது ஆண்டவருக்கு வந்து நாங்கள் நேரத்தை கொடுப்போம், காலத்தை கொடுப்போம், அவரோடு உறவாடுவோம். ஸோ இதை வந்து ஆண்டவர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த மத்தேயுல இயேசு கிறிஸ்து சொன்னது போல, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும். 2வது காரியத்தை நாங்கள் வேதத்திலிருந்து பார்க்கும்போது, நாங்கள் தேவனை முழுவதுமாக நம்பும் போது தேவன் என்ன செய்கிறார்? எங்கள் மேலே எங்களை பார்த்து புன்முறுவல் செய்கிறார், எங்களை பார்த்து சிரிக்கிறார். நீங்கள் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஆமேன். அவனுடைய வார்த்தை சொல்கிறது வந்து, அந்த நோவானுடைய சம்பவத்திலேருந்து நாங்கள் பார்க்கும்போது நோவா என்ன செய்தான்? முழுவதுமாக தேவனை நம்பினான். நோவாவுடைய வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா 3 விதமான சவால்களுக்கு வந்து உண்மைக்குமே வந்து நோவா முகம் கொடுக்க வேண்டி வந்தது அவன் தேவனை நம்பும் விஷயத்திலே. முதலாவது பார்த்தீங்கன்னா, நோவா வந்து ஒரு நாளும் மழையை கண்டிருக்கல. மழை எப்போ பெஞ்சிச்சு? நோவாவோட காலத்தில் தான் முதலாக மழை பெஞ்சுது. சரியா? அதுக்கு முதல் வந்து வேதத்திலே மழை பெய்ததாக பதிவு செய்யப்படலை. எப்படி அப்போ தாவரங்களுக்கு தண்ணீர் கிடைத்தது? ஆண்டவர் பூமியிலேருந்து மூடு பண்ணி எழுப்பி அதன் மூலம் என்ன செய்தார்? நனைத்தார். அப்போ வேதம் அவ்வாறு சொல்லுகிறது. அப்போ இதற்கு முதல் மழையை வந்து காணவில்லை. 2வது காரியம் வந்து வானவில் இல்லை. இப்போ வானவில் எப்படி வருது? ஆண்டவர் என்ன சொன்னார்? மழை பெய்த பிறகு நான் மேகத்தை வருவிப்பேன், அதனால என்ன செய்யும்? வானவில் வந்து உண்டாகும். ஸோ அந்த காலத்தில் வானவிலும் இருக்கல்ல. ரைட். 3வது வந்து நோவா இருந்த பகுதி வந்து கடல் பகுதி அல்ல, உண்மைக்குமே ஒரு பெரிய சமுத்திரம் இருந்த பகுதி அல்ல. அப்போ நோவா இருந்த இடத்துலேருந்து கடற்கரைகள் வந்து பல மைல்களுக்கு அப்பால் காணப்படுகிறது. நீங்கள் நம்புவீங்களா? இப்போ யாராவது ஒருத்தர் எங்கேயாவது ஒரு மத்திய பிரதேசத்தில் கப்பல் சிறன்னு செஞ்சு கொண்டு, பெரிய கப்பல் வானத்திலே கொண்டு போக முடியாத ஒரு கப்பல் செஞ்சு கொண்டு தான் நீங்கள் நம்புவீங்களா? வந்து அவரை பார்த்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பைத்தியக்காரன்னு சொல்லுவீங்க. என்ன நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால், நோவா வந்து தேவனை நம்பும் விஷயத்திலே வந்து உண்மைக்குமே மற்ற ஜனங்களுக்கு முன்பாக எப்படி காணப்பட்டான்? பைத்தியகாரத்தனமாக தான் காணப்பட்டான். ஏன்னா யாராவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நோவாவுடைய காலத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால், இவன் எவ்வளோ பெரிய பைத்தியக்காரனாக இருக்கிறான், மழைன்னு சொன்னால் என்னன்னே தெரியாது, இவ்வளோ பெரிய போர்டு அடித்து கொண்டிருக்கான், இந்த மாதிரி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். அடுத்து கடல் பக்கத்தில் இல்லை, ஒரு போர்டுக்கு ஒரு கப்பலுக்கு கடல் பக்கத்தில் இல்லை, என்ன காரியத்தை இந்த நோவா செய்து கொண்டிருக்கிறான்? ஏன்னா சில நேரங்களே நான் யோசிக்கிறேன், குடும்பத்தார் உதவி செய்து சில குடும்பத்தாரில் உள்ளவரும் யோசித்திருக்கலாம், என்ன செய்கிறாரு, ஏதோ ஒன்று சொல்கிறார், கடவுள் சொன்னான்னு சொல்லி என்ன செய்கிறான்னு தான் புரியல. அந்த மாதிரி தானே. அப்போ நோவா வந்து இந்த விஷயத்தில் எப்படி ஆண்டவரை நம்பினான்னு சொன்னால், முழுவதுமாக ஆண்டவரை நம்பினான். ஸோ இந்த காரியத்தை தான் நாங்கள் பார்க்குறோம். வந்து நோவாவுடைய காலத்திலே மழை காணவில்லை, வானவில் இருக்கவில்லை, கடலுக்கு அப்பால் காணப்பட்டது. ஆனாலும் நோவா என்ன செய்தான்? தேவனை முழுவதுமாக நம்பினான். ஸோ உங்களோட வாழ்க்கையிலும் ஏன்னா
நாங்கள் தேவனை நம்ப வேண்டும். அப்போ நோவாவுடைய காலத்தில் விசுவாசத்திலே ஒரு அடி எடுத்து வைத்தான் தேவன் சொன்ன காரியத்தை. இப்போ நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவனை நம்பும் பட்சத்திலே நீங்கள் முழுவதுமாய் நம்ப வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்களை என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்திலே அடி எடுத்து வைக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருக்க முடியாது. நீங்கள் விசுவாசம் இல்லாமல் தேவனை நம்ப முடியாது. இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த வசனத்தை 6ஆம் வசனத்தை திருப்பி ஒருக்க வாசிங்க. எபிரேயர் 11:6 மட்டும் வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் சபைக்கு வாரீங்க, ஜெபிக்கிறீங்க, வீட்டில் ஜெபிக்கிறீங்க, எல்லாம் ஜெபிக்கிறீங்க, ஆண்டவர் கேட்பாரோன்னு சொல்லி சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்ன அர்த்தம்? இல்லை, வேலை இல்லை. நாங்கள் சில நேரங்களுக்கு பிரச்சனை வரும்போது நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்வோம்? உடனே சில எங்களை மேலதிகாரிகள், அதுக்கு மேலுள்ள அதிகாரிகள், இல்லாட்டி ஒரு அரசியல் தலைவர்கள், இந்த மாதிரி யாரையாவது நாங்கள் என்ன செய்வோம்? ஒரு நம்பி அவர்கிட்ட போய் இப்படி நீங்கள் எப்பயாவது ஜோதிச்சிருக்கீங்களா? சரி நாங்கள் ஜெபிச்சா சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஜோதிச்சிருக்கிறீங்களான்னு? சில பேர் நாங்கள் யோசிக்க மாட்டோம். ஏன்னா எல்லாவற்றுக்கும் மேலும் அதிகாரிக்கும் அதிகாரியான தேவனிடத்தில் தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? விண்ணப்பிக்கிறோம், ஜெபிக்கிறோம். அப்போ எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும். அது நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? கேட்கிறார். நீங்கள் ஆண்டவரத்தில் ஜெபிக்கும் முதலாவது வந்து நீங்கள் ஆண்டவரத்தில் ஜெபிங்களா அந்த காரியத்தை குறித்து. ஒரு காரியம் பிரச்சனையா, ஒரு நம்ப முடியாத ஒரு காரியம் இருக்கா, நம்ப வேண்டிய ஒரு பகுதி இருக்கா, நீங்கள் ஆண்டவரத்தில் ஜெபிங்க. ஆண்டவரத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவருடைய பரிசுத்த ஆவியின் கூடாக நீங்கள் யாரை சந்திக்கணும், என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்துவார். நீங்கள் முதலாவதே வேறு யாருக்கும் பின்னால் போயிட்டு அப்புறம் கடைசியாக ஆண்டவரை நீங்கள் தேடும் போது அது உண்மையான நம்பிக்கை இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன பார்க்குறான்னு சொன்னால், நீங்கள் வந்து விசுவாசிக்க வேண்டும். இப்போ விசுவாசிக்காமல் வந்து தேவன் இருக்கிறான்னு சொல்லி நாங்கள் நம்ப முடியாது. விசுவாசிக்காமல் ஆண்டவர் வந்து எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறான்னு சொல்லி எங்களை நம்ப முடியாது. விசுவாசிக்காமல் வந்து அவர் எங்களுக்கு பலன் அளிக்கிறான்னு சொல்லி எங்களால் நம்ப முடியாது. இதெல்லாம் என்னத்தில் தங்கியிருக்கு? நாங்கள் ஆண்டவரிலே வைத்திருக்கிற நம்பிக்கையிலே தங்கியிருக்குது. நீங்கள் ஆண்டவரை நம்ப முடியாத, முழுவதுமாய் நம்ப முடியாத ஒரு நபராக இருந்துன்னு சொன்னால் நீங்கள் வந்து உண்மைக்குமே ஆண்டவரை பற்றிய அறிந்து கொள்வதிலே பின்தங்கி உள்ளீர்கள் என்ற அர்த்தம். இப்போ நோவானுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவன் வந்து முழுவதுமாக நம்பினான். அந்த 7ஆம் வசனம் கடைசி பகுதி சொல்லுது பாருங்க, விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு வந்து சுதந்திரவாளியானான். அப்போ இந்த நாளிலே ஆண்டோடைய வார்த்தை எங்களுக்கு என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், நாங்கள் வந்து தேவனை என்ன செய்ய வேண்டுமா? முழுவதுமாக நம்ப வேண்டும். அதை ஆண்டவர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாங்கள் ஒரு விஷயத்திலே வந்து முழுவதுமாக நம்பும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? மகிழ்கிறார். உங்களுக்கு தெரிந்த நிறைய ஒரு ஏற்கனவே நீங்கள் கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பாலத்தில் போகும்போது ஒரு மனிதன் ஒரு பாலத்தில் நடந்து போகிறான். இப்போ நிறைய பேர் பார்க்குறாங்க, யார் வாரீங்கன்னு சொல்ல யாரும் வரலை. ஆனால் யார் ஓடி வந்தது? அவருடைய மகன் வந்து ஓடி வந்து தோளில் ஏறினார். அப்போ அவர் அந்த பாலத்தை வந்து வெற்றிகரமாக கடந்து முடிஞ்சார். என்ன காரணம்னு சொன்னால், அந்த மகன் என்ன செய்கிறார்? தகப்பனை நம்புகிறார். அப்போ தகப்பனுக்கு சந்தோஷமாக இருக்குமா இல்லையா? கட்டாயம் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பெற்றோராக இருந்து நீங்கள் ஒரு காரியத்தை சொல்லும்போது உங்களோட பிள்ளை நம்பாட்டி எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு தானே? ஏன்னா சில நேரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, என்ன நிறைய சிறு பிள்ளையிலேருந்து எங்களுக்கு பிரசங்கிக்க முடியும். சின்ன பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, சில பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்கு மேலே ஏற்றி விட்டு அப்பா இல்லாட்டி அம்மா கீழே நின்று, அம்மா அப்பா கீழே நின்று என்ன செய்வாங்க? வான்னு சொல்லி கையை நீட்டும் போது என்ன செய்யும்? அந்த பிள்ளை உடனே பாயும். ஏன்? நம்பிக்கை. அந்த பிள்ளைகள் மேலே தகப்பனை குறித்து, தாயை குறித்து நம்பிக்கை. இதே வண்ணமாகத்தான் தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்க, நாங்கள் முழுவதுமாக எல்லா காரியத்திலும் வந்து தேவனை நம்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போ நாங்கள் தேவனை நம்பும் போது அவரை என்ன செய்கிறது? மகிழ்விக்கிற காரியமாக இருக்கிறது. இப்போ முதலாவது நான் சொன்னது போல், நாங்கள் தேவனை முற்று முழுதுமாக நாங்கள் நேசிக்கும் போது அது அவரை மகிழ்விக்கிறது. அது ஆராதனையின் ஒரு பகுதி. ரெண்டாவது வந்து நாங்கள் தேவனை முற்று முழுதுமாக நம்பும் போது அது அவரை மகிழ்விக்கிறது. அது ஆராதனையின் இன்னொரு பகுதி. அடுத்த பகுதிக்கு நாங்கள் கடந்து செல்வோம். வாசிங்க ஆதியாகமம் 6:22. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். அப்படியே வாசிங்க யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலும் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று நீங்கள் காண்கிறீர்களே. ஆமேன். மூணாவது பகுதி வந்து, நாங்கள் முழு உறுதியத்தோடும் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது தேவன் என்ன செய்கிறார்? எங்களை குறித்த காரியத்திலே சந்தோஷப்படுகிறார் அல்லது புன்முறுவல் செய்கிறார். இந்த காரியத்தை பாருங்க, நோவாவுடைய காரியத்திலே அவன் முழுவதுமாக ஆண்டவரை நம்பியிருக்கும் பட்சத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும் போது எந்த கேள்வியும் இல்லாமல் என்ன செய்கிறான்? ஆண்டவர் இடத்துல கீழ்ப்படிக்கிறான். இப்போ யோசிச்சு பாருங்க, நோவா இடத்துல எங்களை அல்லது உங்களை நீங்கள் நிறுத்தினீங்கன்னு சொன்னால் நாங்கள் எத்தனை கேள்வி கேட்போம்?
கொஞ்சம் இருங்க ஆண்டவரே, நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன், வீட்டை கேட்டு சொல்கிறேன். இல்லாட்டி நாங்கள் என்ன செய்வோம், ஆண்டவரே நான் கொஞ்சம் ஜெபிச்சுட்டு சொல்கிறேன், ஆண்டவருக்கே சொல்லுவேன் நான் கொஞ்சம் ஜெபிச்சுட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் நான் சில நேரங்களில். அப்போ நோவாவுடைய காரியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நோவா என்ன செய்தான், முழுவதுமாக தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். நீங்கள் மரியாளுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், மரியாளுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுக்குறார், ஒரு தரிசனத்தை, தீர்க்க தரிசனத்தை கொடுக்குறார், இந்த காரியம் நடைபெற போகுதுன்னு சொல்லி. இப்போ மரியாள் என்ன செய்கிறாள், இதோ உமது அடியேன் உமது சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு சொன்னான். அதுபோல் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முழுவதுமாக கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். நாங்கள் வாயில் சொல்லிடலாம், ஓகே நாங்கள் ஆண்டவர் இடத்துல நாங்கள் கீழ்ப்படியலாம்னு சொல்லி. கீழ்ப்படிவு என்பது என்னத்தை காண்பிக்குதுன்னு சொன்னால், ஒரு முழுமையான ஒரு சரண்டர் அல்லது முழுமையான ஒரு சரண்டரை காண்பிக்குது. அது முழுமையாக நாங்கள் அர்ப்பணித்தலை குறித்து காண்பிக்குது. நீங்கள் ஒரு யுத்தத்துக்கு போனீங்கன்னு சொன்னால், ஒரு யுத்தத்தில் ஒரு பகுதியினர் என்ன செய்வாங்க, தோற்று போகிற நிலைமையில் வந்தாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, உடனே கைரண்டு உயர்த்தி சரண்டர் ஆவாங்க. சரண்டர் ஆகிறன்னு என்ன அர்த்தம்னு சொன்னால், என்னுடைய முழு காரியத்துக்கும் நீங்கள் என்ன செய்றீங்க, இப்போ அதிகாரியாக மாறுறீங்க. அப்போ ஆண்டவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் கீழ்ப்படியும் என்று சொல்லும்போது, நாங்கள் முழு மனதோடு முழுமையாக நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். இயேசுவானவர் அதை அவருடைய வாழ்க்கையிலே காண்பித்திருக்கிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசுவானவர் என்ன செஞ்சார், தன்னுடைய வாழ்க்கையில் சிலுவையின் மரண பரியந்தம் என்ன செஞ்சார், தன்னை தேவனுக்கு தாழ்த்தி கீழ்ப்படிந்தார். கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் போது என்ன செஞ்சார் இயேசுவானவர், ஆண்டவரே என்னுடைய சித்தமல்ல உம்முடைய சித்தமாக கடவுள்னு சொல்லி பிதாவினிடத்தில் ஜெபித்தார். அதுபோல் நாங்கள் பார்க்க வேண்டும், நாங்கள் ஆண்டவரிடத்திலே முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ ஆராதனையின் 3வது பகுதி என்னன்னு சொன்னால், நாங்கள் முழு மனதோடும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி நாங்கள் முழு மனதோடும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார், சந்தோஷப்படுகிற தேவனாக இருக்கிறார். வாசிங்க யோவான் 14:15. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். இப்போ நான் முதலாவது சொன்னது போல் நீங்கள் ஆண்டவரை உண்மையாக நேசிக்க வேண்டும், முழுவதுமாக நேசிக்க வேண்டும். அப்படி நேசிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்க காரியங்களை கை கொள்ளுதுன்னா என்ன அர்த்தம், நாங்கள் அதை செயல்படுத்த வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தணும். கீழ்ப்படிவு என்பதும் வெறுமனே ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு செயல்பாடு. நாங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்பட்டு செயல்படுகிறோம். தான் யாக்கோபு சொல்வார், விசுவாசம் என்பது என்ன, விசுவாசத்தினால் மாத்திரம் இல்லை கிரியையினால் நீதிமானாக்கப்படுகிறான்னு சொன்னால், நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், அதுக்கு பிறகுள்ள ப்ரோசஸ் என்ன, எங்களுக்கு கிரியாக இருக்குது, நாங்கள் கீழ்ப்படிந்து செயல்பட வேண்டிய பகுதியாக இருக்குது. அதுதான் யாக்கோபு இங்கே தெளிவாக விளங்கப்படுத்துகிறார், கிரியையினாலே நீதிமானாக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சொல்கிற காரியங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து செயல்பட வேண்டும். இப்போ நோவானுடைய வாழ்க்கையில் அவன் முழுவதுமாக ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான். அதுபோல் நாங்கள் என்ன செய்யணும், ஆண்டவருக்கு எங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக கீழ்ப்படிய வேணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஸோ அடுத்த காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். நாம் தொடர்ந்து தேவனை துதித்து அவருக்கு நன்றி செலுத்தும் போது அவர் புன்முறுவல் செய்கிறார் அல்லது அவர் சந்தோஷப்படுகிறார். அதாவது இப்பொழுது நாங்கள் செய்கிற காரியம் அந்த ஆராதனை நாங்கள் என்ன செய்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், பாடுகிறோம், ஆண்டவரோடு நேரத்தை செலவிடுகிறோம். இங்கே மட்டுமில்லை, நீங்கள் வீதியிலே செல்லும் போதும் சரி, நீங்கள் வாகனத்திலே செல்லும் போதும் சரி, உங்களோட மனதிலே அல்லது வேலை செய்கிற தளத்திலே சரி, நீங்கள் ஆண்டவரை எப்பொழுதும் துதித்து அவர் செய்த நன்மைகளுக்காய் துதித்து அவருக்கு நன்றி செலுத்தும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார், புன்முறுவல் செய்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் வாசிங்க ஆதியாகமம் 8:20. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். ஆமேன். இந்த ஒரு சம்பவத்தை நல்லா நீங்கள் யோசித்து பாருங்கள். நோவாவோட வாழ்க்கையிலே நோவா என்ன செய்கிறான்னு சொன்னால், ஆண்டவரான ஜலத்திலேருந்து காப்பாற்றினார் தானே, காப்பாற்றி வெளியே கொண்டு வந்து. இப்போ நோவாவின் குடும்பத்திலேருந்து தான் உலகத்தின் மக்கள் பெருக வேண்டும். ஏன்னா அந்த அவனோடு காப்பாற்றப்பட்ட அந்த மிருகங்கள் பறவைகள்லேருந்து தான் எல்லா காரியங்களும் பெருக வேண்டும் மீண்டும் பூமியில். அப்போ நோவா என்ன செய்கிறான், முதலாவது பாருங்கள், அந்த பேழையில் இருந்தவங்க என்ன செய்கிறான், பேழையிலேருந்து இறங்கின உடனே ஆண்டவருக்கு என்ன செய்கிறான், பலி செலுத்துகிறான். என்னத்தை காண்பிக்கிறான்னு சொன்னால், தனக்கு ஆண்டவர் தன்னை காப்பாற்றியிருக்கிறார், தனக்கு செய்திருக்க உதவிக்கா என்ன செய்கிறான், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறான், ஆண்டவரை துதிக்கிறான் அந்த பழைய பாட்டு முறைப்படி. இப்போ இந்த காலத்தில் நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கிறோம். இப்போ நாங்கள் பலி செலுத்துறது இல்லை, ஆனால் ஆண்டவர் எங்களிடத்தில் என்ன பார்க்குறார், ஸ்தோத்திர பலிகளையும் உண்மையான ஸ்தோத்திர பலிகளையும் அவர் எங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போ ஆண்டவர் எங்களுக்கு செய்த ஒவ்வொரு காரியத்துக்கு நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்,
புன்னகைக்கிறார், அவர் சிரிக்கிறார் எங்களை பார்த்து. அதாவது அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். என்னுடைய பிள்ளை வந்து நான் செய்த இந்த சின்ன காரியத்துக்கு நன்றி செலுத்துகிறது, நான் செய்த இந்த காரியத்துக்கு என்ன செய்யுது, என்னுடைய பிள்ளை அவருக்கு நன்றி செலுத்துகிறது. அப்போ அவரை துதிக்கிறது. நீங்கள் ஆண்டவரை துதிக்கும் போது, அவருக்கு நன்றி செலுத்தும் போது ஆண்டவர் என்ன செய்தார், உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்கிறார். சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்லுகிறான். சங்கீதம் 69, 30, 31 வாசிங்க. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். அப்படியே வாசிங்க 68:3. நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷமடைவார்கள். ஆமேன். இது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை பாருங்க. தாவீது தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றார் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், நாங்கள் பாட்டினாலே அவரை துதித்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்போ நாங்கள் வந்து ஆண்டவரை ஆராதித்து துதித்து அவர்களை மகிழ்ந்து பாட்டினாலே சந்தோஷமாக அவரை துதிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார், மகிழ்ச்சி இருக்கிறார். ஆண்டவர் என்ன செய்கிறார், எங்களை பார்த்து புன்முறுவல் செய்கிறார். அப்போ எங்களுடைய வாழ்க்கையில் வந்து தொடர்ச்சியாக, அதாவது ஒரு நாள் 2 நாள் துதிக்கிறது இல்லை, தொடர்ந்து இந்த பூமியிலே நாங்கள் வாழ மட்டும் என்ன செய்வோம், ஆண்டவரை துதித்து கொண்டிருக்க வேண்டும். அவர் செய்த நன்மைகளை நாங்கள் துதித்து கொண்டிருக்க வேண்டும். அவர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். அவர் என்ன செய்கிற, ஆண்டவர் வந்து அதை எங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். ரைட். அடுத்த காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். எங்களுடைய திறமைகளை நாங்கள் பாவிக்கும் போது தேவன் என்ன செய்கிறார், புன்முறுவல் செய்கிறார். நீங்கள் வாசிங்க வந்து ஆதியாகமம் 9, 1-3 மட்டும் வாசிங்க. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக. பசும்பூண்டுகள் உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். ஆமேன். என்ன, நோவாக்கு வந்தோன்னா ஆண்டவர் ஒரு வேலையை கொடுக்குறார். என்ன அபிலிட்டின்னு சொன்னால், நீ என்ன செய்யணுமா, பழகி பெருகணும். சரியா, இதுதான் நோவாவை கொடுத்த முதல் வேலை. ஆண்டவர் சொன்னார் என்ன செய்ய, நீர் பழகி பெருக வேண்டும். ஸோ இதுலேருந்து என்னத்தை காண்பிக்கிறான்னு சொன்னால், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த தாளந்துகள், திறமைகள், உங்களுக்கு கொடுத்துருக்கிற திறன்களை வந்து நீங்கள் என்ன செய்யணுமா, இந்த பூமியில் வந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இப்போ மீண்டும் பாரு, உங்களோட பிள்ளையை நீங்கள் எடுத்துக்கொண்டு, உங்களோட பிள்ளை வந்து அந்த பிள்ளைக்கு ஒரு திறமை இருந்து அந்த பிள்ளை வந்து அந்த திறமையிலே ஒரு பாண்டித்தியம் அல்லது வந்து மாஸ்டர் ஆகும்போது நீங்கள் என்ன செய்வீங்க, சந்தோஷப்படுவீங்க தானே. ஏன்னா நீங்கள் அந்த பிள்ளையை பார்த்து என்ன செய்வீங்க, சந்தோஷப்படுங்க. என்னுடைய பிள்ளை வந்து இந்த திறமையிலே அழகாக இருக்குது, இந்த திறமையிலே வளர்க்கப்படுகிறேன்னு சொல்லி. தேவன் வந்து ஒவ்வொருவரையும் எப்படி படைத்திருக்கிறார், தனித்துவமாய் படைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் தேவன் தனித்துவமாய் படைத்திருக்கிறபடினால வந்து நாங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள். எங்களுக்கு தேவன் தனித்துவமான தாளந்துகளையும் திறமைகளையும் கொடுத்திருக்கிறார். ஏன் நாங்கள் சபையில் வந்து எல்லாரும் எல்லா வேலையும் செய்கிறோம், ஏன்னா எல்லாருக்கும் தேவன் என்ன செஞ்சிருக்கார், விசேஷமான தாளந்துகளையும் திறமைகளையும் கொடுத்திருக்கிறார். அப்போ இப்படி கொடுத்திருக்கிறது ஏன்னு சொன்னால், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய தாளந்துகளையும் திறமைகளையும் நாங்கள் பயன்படுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். சில நேரங்கள் உங்களுடைய நிறத்தை குறித்து அல்லது உங்களுடைய கலரை கொடுத்து, உங்களோட தலைமுடி கலரை கொடுத்து, உங்களுடைய உயரத்தை குறித்து, உங்களோட இனத்தை குறித்து அல்லது உங்களோட மொழியை குறித்து நீங்கள் வெட்கப்படுகிற ஜனங்களாக இருந்தீங்கன்னு சொன்னால், சந்தேகப்படுகிற ஜனங்களாக இருந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் உங்களை படைத்த சிருஷ்டிகரை என்ன செய்கிறீங்க, அவமதிக்கிற இடத்துல இருக்கிறீங்க. ஸோ ஆண்டவர் வந்து உங்களை தனித்துவமாய் படைத்திருக்கிறபடினாலே வந்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்க காரியத்திலே உங்களுக்கு கொடுத்திருக்க தாளந்துகளை நீங்கள் பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது. அப்போ உங்களோட வாழ்க்கையிலே ஆண்டவர் வைத்திருக்கிற ஒவ்வொரு தாளந்துகளையும், உங்களுடைய திறமைகள், அதாவது ஸ்கில்ஸ், உங்களுடைய திறமைகளை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் முன்னேறுவதை ஆண்டவர் காணும் போது அவர் என்ன செய்கிறார், உங்களோட வாழ்க்கையை பார்த்து புன்னகைக்கிறார், சிரிக்கிறார், அல்லது உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து மகிழ்ச்சி உருகிறார். ஸோ இதுதான் நோவாவுடைய வாழ்க்கையில் நடந்தது. அதுக்கு பிறகு நோவா அநேக காரியங்களை செஞ்சான். திராட்சை தோட்டங்களை நாட்டினான், பயிர்களை நட்டான், சில பிள்ளைகளையும் செய்தான். ஆனால் நாங்கள் பார்க்கும்போது தங்களுடைய திறமைகளை பயன்படுத்தும்படி தேவன் ஒவ்வொரு தம்முடைய ஜனத்துக்கும் வந்து அழைப்பு கொடுக்கிறார். சாலமோனுடைய ஆலயம் கட்டப்படும் போது ஆண்டவர் செய்தார், முக்கியமாக திறமை உள்ளவர்களை பல விசேஷ வேலையை செய்வதற்கு வந்து பயன்படுத்தினார். அதுபோல வந்து உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற திறமைகளை நீங்கள் பயன்படுத்தும் போது தேவன் என்ன செய்கிறார், புன்னகைக்கிறார். எனவே நாங்கள் இந்த நாளில் நாங்கள் கண்களை மூடுவோம். ஒரு விசை இந்த நோவாவுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரை நாங்கள் மகிழ்ச்சிப்படுத்துகிற அல்லது பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வந்து ஆண்டவர் வந்து எங்களுடைய வாழ்க்கையிலே நடப்பிக்கும்படியாக இந்த நோவாவை பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கையிலே வந்து அவன் இந்த விதமாக வந்து ஆண்டவரை மகிழ்ச்சி செய்கிற மனிதனாக இருந்தான். எனவே நாங்கள் இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒரு விசை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். நாங்கள் யாரும் எழுந்திருப்போம் இந்த நேரத்திலே.